மக்களே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இப்போதான் இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்தோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஹனி ராக் பார்க்க போகிறோம். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு சார். கொஞ்சம் தள்ளிக்கணும் சார், ப்ளீஸ் சார். ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம மறையூர் காந்தலூர் ட்ரிப்போட 2வது நாள். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரோட் ட்ரிப் மறையூருக்கு வந்திருந்தோம். அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை பார்க்கலைன்னா அதையும் பார்த்துருங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது. இன்னைக்கு வந்து நம்மளோட ட்ரிப்போட 2வது நாள். இன்னைக்கு வந்து ஃபுல் டே வந்து நம்ம வந்து ஜீப் சஃபாரி தான் புக் பண்ணியிருக்கோம். ஜீப் சஃபாரியில் பார்த்தீங்கன்னா மறையூர் காந்தலூர் இந்த 2 ஏரியாவுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் போகும்போதும் நம்ம எங்கெங்கே போகிறோம், என்னென்ன கவர் பண்ணுறோம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்டுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களே இந்த மறையூர் காந்தலூர் 2 ஏரியாவுமே வந்து எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நாங்கள் தங்கியிருக்கிற ப்ராப்பர்ட்டியோட அவுட்டோர் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் போட்டிருந்தேன். அதில் நிறையா மேகமூட்டமாக இருந்தது ஈவினிங் டைமில். ஸோ அந்த இடத்துல ஒரு குட்டி மலை தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இங்கே ஒரு குட்டி மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த வியூ பாயிண்ட்லேருந்து தான் நேற்று ட்ரோன்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு பின்னாடி பாருங்கள் பெரிய பெரிய மலையாக இருக்குது. இதெல்லாம் வந்து நேற்று ஈவினிங் தெரியவே இல்லை. இந்த சைடுமே பாருங்கள், இங்கே தான் பாருங்கள், அப்படியே ஒரு பெரிய மலை தொடர்ச்சியே இருக்குது. இது வந்து கேமராவில் எப்படி தெரியும் தெரியல, ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம லுக்காக இருக்குது, செம்ம வியூவாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக கேரளா உங்களுக்கு சொல்ல தேவை கிடையாது, நிறைய மரங்கள் அந்த மாதிரி இருக்கும், மலைகள் மரங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றியுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப அமைதியான ஒரு ப்ராப்பர்ட்டி, எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். காந்தலூர் போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி இருந்தோம். அங்கே ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
போகிற வழியில் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லாம் இருந்துச்சு. இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்குலாம் நாங்கள் தனியாக நிப்பாட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. ஏன்னா எங்களோட டெஸ்டினேஷனே வேறு. ஸோ நாங்கள் மெயினாக எதிர்பார்த்து வந்தது இந்த மாதிரியான ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி தான். கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். இந்த மாதிரியான ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியில் நிறைய கதறல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. அப்பா சொல்லு பிளாட் போறதே பிளாட் ஆயிடும். அவுட் தான் அப்பா சொல்றாரு. ஏய் இங்க வா. நீங்க நம்ம வண்டி முன்னாடி போனீங்க. நீங்க சூப்பரா இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஓய் அங்க பாரு எப்படி இருக்கு. அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி வராங்க. நீர் பள்ளத்தை பறிக்கல. இது எப்படி ஏறு வண்டி? இதுல ஏறுறது அங்க பயப்படாத. என்னடா ஒரு செம்ம அட்வென்ச்சரான ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரிக்கு அப்புறமா நம்ம ரீச் பண்ணியிருக்கிற இடம் வந்து காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ். இந்த காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜீப் நிற்கிதுன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த டைம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸுங்கிறதுனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இந்த ஃபால்ஸை பார்க்கறது இந்த பாடா எப்போ என்ன எவ்வளோ தூரம்ப்பா. அவங்களை கடைசியில் உட்கார அதெல்லாம் கேப்சர் பண்ணியிருப்பேன். இறங்கிடலாம் சித்தி. இறங்குங்க. இறங்க கைப்பிடி. விட மாட்டேன் இறங்குங்க. ஓகே அவங்க என் ஹஸ்பண்டோட. ஓகே ஓகே. நான் கிம்பிளா சரி நான் சாதா கேட்க இல்லை. சரி தண்ணி வச்சு ஜாலியாக இருந்ததா? இதுக்கு நீ ஏறும்போது அதில் ஏறும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தோன்னே அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு தான் பார்த்தோம். ஆனால் கூட வந்தவங்க சும்மா இருப்பாங்களா? இவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்காமல் போனால் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியே குளிக்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்களோட பிளானில் ஆக்சுவலாக வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிற ஐடியாவே கிடையாது. அதனால் நாங்கள் ப்ரிப்பேர்டாகவே வரல. ஸோ திடீர்னு குளிக்கலான்னு பிளான் பண்ணோன்னே அங்கே வந்து விற்றுக்கிட்டு இருந்த ஷார்ட்ஸு டவல் எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே ஏறி குளிக்க போகும்போதே டபுள் மைண்டடாக இருந்தோம், குளிக்கலாமா வேணாமான்னு. அப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மக்களே செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ தான் இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்தோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. உள்ளே போனோன்னு வச்சுங்களேன், அப்படியே ஐஸை வந்து தலையில் சரக்குன்னு இறக்குற மாதிரி இருந்தது. செம்ம கூட்டமாக இருந்ததுனால வீடியோ அது வரைக்கும் போய் எடுக்க முடியல. பட் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்க செம்ம கூட்டம். லீவ் நாளில் வந்தால் இதான் பிரச்சனை. பட் ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஆளெல்லாம் ஒன்றும் பெருசாகவே இல்லை. அந்த இடத்துல வந்து இடுப்பு முழங்கால் வரைக்கும் தான், இடுப்புக்கு கீழே வரைக்கும் தான் ஆழமே இருக்கு. இடுப்புக்கும் முழங்காலுக்கும் நடுவில் அந்த அளவுக்கு தான் வந்து ஆழமே இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குளிங்க, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
அடுத்து நம்மளோட ஸ்டாப் வந்து ஹனி ராக். இங்கே வந்து ஒரு சின்ன ட்ரக்கிங் மாதிரி நம்ம மேலே ஏறி போனால் தான் வந்து அந்த ஹனி இருக்கிற அந்த ராக்லாம் பார்க்க முடியும். ஸோ பேசிக்காக இந்த ஹனி ராக்கை நம்ம போகிற ரூட்லேயே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே பார்க்க முடியும். அதனால் இந்த இடத்துல பெரிய கூட்டம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் நாங்கள் உள்ளே போய் அந்த ட்ரக்கிங் பண்ணி கிட்ட போய் பார்த்துட்டு வந்தோம். நல்லாவே இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி? வாட் இஸ் திஸ்? இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஹனி ராக் பார்க்க போகிறோம். அப்படியா? ஓகே ஓகே. நில்லு ஒரு நிமிஷம். இங்கே பாரு ஹனி ராக்கு. ஓகே டேடி. இங்கே பாரு மேலே தேன். இங்கே பாரு தேன். எங்க மேல இருக்கு பாரு ஹனி. இன்சைட் வாடா. கீழ போறமா. இரு அம்மா பக்கவே வாடா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிற வியூ பாயிண்ட்டுமே வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸான இடம். லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட். அப்புறம் வந்து ட்ரீ ஹட்ஸ்லாம் இருக்கிற இடம். அண்ட் அகெயின் இங்கேயுமே பாருங்கள் எவ்வளோ ஜீப் நிற்கிதுன்னு. நிறைய பேர் இருந்தாங்க. அமைதியா டேரி. கை காட்டு. இங்கே பாரு. 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 இங்கே வா. இங்கே வா. இங்கே பாரு. இங்கே பாரு. வாவ். இங்கே குதிரை நிற்கிது பாரு. குதிரை தெரியுதா? மேலே பாரு. வில்லன் குதிக்க கூடாது டேரி. ஐயோ சார் கொஞ்சம் தள்ளிக்கணும் சார் ப்ளீஸ் சார். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து ஒரு ஜாக்ரி ப்ரொடெக்ஷன் யூனிட். மக்களே, இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ அதோட ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இதான் அந்த இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். சித்தி ஒன்றும் வழுக்கல சித்தி. இந்தா இங்கே நில்லுங்கடா, இதுக்கு மேலே போகாதீங்க.
ஏய் சூப்பரா தெரியுதுடா போடா. அடுத்து நாங்கள் போனது தான் முருகன்மலை வியூ பாயிண்ட். காலையிலேருந்து நாங்கள் பண்ண ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் ஜீப் சஃபாரிலே இதுதான் பெஸ்ட்டு. அதேதான் அதேதான். ஏய் இப்ப இறக்கம். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. ஐயோ கடைஜா ஒரு குலுக்கு குலுக்கி எடுத்து. The best view comes after the hardest climb அப்படின்னு சொல்லுவாங்கள்ல.
இதுதான் வந்து இது ஜீப்பு முன்னாடி நின்று ஒரு போட்டோ. இப்போ அவர் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும். கால் நோத்து கால் நோத்து நடுவோட வந்துக்கிறேன். எல்லாமே உள்குத்துதான். அல்பகா ரொட்டி மாதிரி நான் மாதிரி. அகைன் இன்றைக்கும் நாங்கள் வந்து டின்னருக்கு வந்து கல்ஃப் ஹோட்டல் தான் வந்திருந்தோம். என்னோடய ஃபஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நாங்கள் நாள் நைட்டுமே வந்து கல்ஃப் ஹோட்டல் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து டைரெக்டாக ஹோட்டலுக்கே போய் சாப்பிட்டோம். நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பரோட்டா, பீஃபு, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பில் எவ்வளோ வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2300 தான் வந்தது. கிட்டத்தட்ட 11 அடல்ட் வந்து சாப்பிட்டோம். அங்கே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ரூமுக்கு வந்தோடனே கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ட்ரிப்பை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது கேமோஃப்ளெக்ஸ் ஸ்டேஸ். இவங்க தான் வந்து நமக்கு இன்றைக்கான ஜீப் சஃபாரி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க தான் நமக்கு இன்றைக்கி காம்ப்ளிமெண்ட்ரி கேம்ப் ஃபயருமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வெளில போயிட்டு வரும்போது இந்த செட்டப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த கெரோசினும் தீப்பெட்டி எல்லாமே எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. விறகு, எக்ஸ்ட்ரா விறகு எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் ரெடியாகி வந்தோடனே இந்த கேம்ப் ஃபயரை வந்து நாங்களே பற்ற வச்சு ரெடி பண்ணிட்டு ஃபுல்லாக ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.